பெருமை என்றது வாயால் உங்கள்ட்ட இருந்து வந்தால் தான் பெருமை, செயல்ல வெளிப்பட்டால் தான் பெருமை. மற்றவர்களை நீங்க மட்டம் தட்டினால் தான் அது என்ன பெருமை. பெருமை என்றது எப்பயும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இன்னொருவரை மட்டம் தட்டுவதோடு சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு, ஒரு மனிதன் தனது செருப்பு தனது ஆடை அழகாக இருக்கணும் என்று ஆசைப்படுறாரு, இது பெருமையில் அடங்குமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, இன்னல்லாஹ ஜமீலுன் யஹிப்புல் ஜமால், அல்லாஹு தஆலா அழகானவன், அல்லாஹு தஆலா அழகை விரும்புகிறான்னு சொன்னாங்க. ஆனால் பெருமைண்டா என்னன்னு விளங்கப்படுத்தினாங்க ரசூல், அல் கிப்ரு, அதாவது பத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ், உண்மையை மறைத்தல், மக்களை கேவலமாக நினைத்தல். அதாவது மற்றவர்களை மட்டம் தட்டுறதுல தான் என்ன செய்யுது பெருமை இருக்குது. ஆனால் இந்த சுய திருப்தி தற்பெருமை இதில் இருக்குது தெரியுமா? நீங்கள் மற்றவர்களை மட்டம் தட்டினீர்களோ இல்லையோ, வாயால் அப்படி சொன்னீங்களோ இல்லையோ, அது உங்களோட உள்ளத்துக்குள்ளே இருக்கும். சில பொழுது மற்றவங்களுக்கு பார்த்தா விளங்கவும் அது, ஆனால் உங்களோட உள்ளத்துக்குள்ளே, அதாவது சிலர் இருப்பாங்க நல்ல பணிவாக மற்றவர்களோடு சிரித்து கொண்டு மற்றவர்களோட சிறந்த முறையில் பேசி கொண்டிருப்பார்கள், மற்றவர்களோட சிரித்து கொண்டு மற்றவர் சிறந்த முறை நல்ல நல்ல பணிவானவரப்பா, அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலரை பார்ப்பீங்க மக்களோட சிரிப்பெல்லாம் அவன் இருக்க இயல்புலேயே அப்படி தான் இருப்பார். அபூசன் கம் தரீராவாக தான் என்ன செய்வார் இருப்பார். இயல்பாக பார்த்தா எப்போ பார்த்தா சிரிப்பு இருக்காது. இப்போ இதில் யார் பெருமை உள்ளவன் நம்ம நினைப்போம், அந்த மாதிரி இருக்கிறவர் பெருமை உள்ளவன் நினைப்போம். ஆனால் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், பெருமை ரெண்டு வகை, அல் கிபிர் அல் முத்தரஃபியா, அல் கிபிர் அல் முத்தஹஃபித்னு சொன்னாங்க. ஒன்று மேலே போய் பெருமை அடிக்கிறது, இன்னொன்று பணிஞ்சு பெருமை அடிக்கிறது. இன்னொன்று என்ன பணிஞ்சு பெருமை அடிக்கிறது. சிலர் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு தலைமைத்துவம் அதெல்லாம் ஒன்றும் வானமப்பான்னு சொல்கிறோம், ஆனால் உள்ளத்துக்குள்ளே வந்து நான் மட்டும் தான் தகுதி என்ற எண்ணம் இருக்கும். நமக்கு தலைமைத்துவம் வானம் மட்டும் தான் எப்பயும் சொல்கிறது, ஆனால் உள்ளத்துலலாம் எவன் தலைமைத்துவம் வந்தாலும் அவனை குறை சொல்லி நிற்கிறது. ஆனால் அவர் தலைவராகிறது இல்லை. நமக்கு தலைமைத்துவம் சரி வராது, நமக்கு தலைமைத்துவம் இப்போ வேண்டாம் வேண்டாம் என்று இருக்கிறது. ஆனால் யார் தலைவராக வந்தாலும் அவன் சரி வர மாட்டான்றது அர்த்தம் என்ன? நீ தான் தலைவர், நீ தான் தலைவர் அப்படின்றது. தலைவராகவே வந்தாலும் நான் அவ்வளோ விருப்பம் இல்லை, மக்களால் தான் நான் என்ன செஞ்சது வந்ததுன்னு சொல்லி அதை திருப்பி திருப்பி என்ன செய்யறது சொல்லி கண்டிக்கிறது. இதுக்கு சொல்றது என்ன தெரியுமா? அல் கிபிர் அல் முத்தஹஃபித், தன்னையே தாழ்த்தி பெருமை அடிக்கிறது. அதே போல் எப்போ வந்தாலும் கடைசியாக வாரது, எப்போ வந்தாலும் பிந்தி நிற்கிறது, எப்போ வந்தாலும் ஒளிஞ்சிக்கிறது, இப்படி உள்ளவங்ககிட்ட நம்ம நினைப்ப பெருமை இல்லைன்னு. ஆனால் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அது நல்ல குணம், ஆனால் அதுலேயும் சில நேரத்தில் என்ன செய்யும் பெருமை இருக்கும். என்ன பெருமை இருக்கும்? நான் மற்றவர்களை விட பணிவானவன், நான் மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பவன், நான் மற்றவர்களை மன்னிப்பவன், நான் மற்றவர்களோடு இங்கிதமாக நடப்பவன் என்ற பேர் மக்கள்கிட்ட கேட்க அவட்ட உள்ளத்தில் என்ன இருக்குது? ஒரு பெருமை உண்டு, அதை என்ன செய்யும் உருவாக்கும். எனவே பெருமை நம்ம எப்போ நினைச்சிடக்கூடாது, அகங்காரமாக பேசி ஒரு அகங்கார குணத்தில் பேசி அகங்காரமாக நடந்து கொண்டால் தான் பெருமை நினைக்கக்கூடாது. பணிவிலையும் பெருமை என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்.